Hello friends, welcome to Dhuran Academy. Very good morning to all. So, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவில் என்னதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பிளாட்டினம் மெடல் டெஸ்ட் ஓகேங்களா. ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு மெடல் அண்ட் டைமண்ட் இந்த ரெண்டுத்துடைய மெடல் டெஸ்ட் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக முடிச்சிட்டோம். ஸோ அந்த ரெண்டு டெஸ்ட்டுமே கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2000 பேர் எழுதிருந்தீங்க ஓகேவா. உண்மையிலேயே பாராட்டத்தக்க விஷயம் ஓகேவா. ஸோ எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கும் போது எந்த ஆரவாரத்தோடு ஆரம்பிக்கிறோமோ அதே ஆரவாரத்தோட நம்ம வந்து இறுதி வரைக்கும் பயணித்தா மட்டும்தான் எந்த ஒரு செயலுமே வெற்றி பெற முடியுன்றதை நான் முன்கூட்டியே வந்து சொல்லியிருந்தேன் ஓகேவா. ஸோ இன்னைக்கு இந்த பிளாட்டினம் மெடலுக்கு உண்டான டெஸ்ட் கொஸ்டின் பேப்பரை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய டெலகிராம் சேனலில் வந்து நான் வந்து அந்த பிடிஎஃப் வந்து சென்ட் பண்ணுறேன் ஓகேவா. ஸோ ஒரு 4:30க்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க எழுது. 6 o'clock வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு உண்டான கீ ஆன்சர் வந்து கொடுக்குறேன். ஸோ பார்த்து செக் பண்ணிவிட்டு உங்கள் மார்க்கை வந்து அப்லோட் பண்ணுறதுக்குண்டான அந்த ரேங்க் ரிப்போர்ட் லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து அதாவது அந்த பிடிஎஃப் கீழே வந்து கொடுக்குறேன் ஓகேவா. ஸோ டெஸ்ட்டை வந்து எழுதுங்க ஓகேவா. ஸோ இன்னைக்குள்ளே முடிச்சிருங்க ஓகேவா. சப்போஸ் இன்னைக்கு ஃப்ரைடே வந்து வேலைக்கு போகிறவங்க இருக்கீங்க. ஸோ அப்போ அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா உங்களால் இன்றைக்கி எழுத முடியாத பட்சத்தில் நாளைக்குள்ளே முடிச்சு. ஏன்னா நாளைக்கு நம்ம வந்து அடுத்த மெடலுக்கு உண்டான ஸ்டடி பிளான் வந்து நாளைக்கு மேக்ஸிமம் கொடுத்துருவோம். ஸோ அப்படி கொடுக்கும்போது அது வரைக்குமே நீங்கள் படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா செட் ஆகாது ஓகேவா. ஸோ அடுத்த மெடல் டெஸ்ட்டுக்கு உண்டான பிளானை வந்து நான் கொடுக்குறதுக்குள்ளே நீங்கள் டெஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா எழுதி அந்த மார்க்கை தவறாமல் என்ட்ரி பண்ணிடுங்க ஓகேவா. இந்த மார்க் என்ட்ரி பண்ணும்போது உங்களுடைய மார்க்கை மட்டும் போடுங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இப்போது 100க்கு 90 அப்படின்னா 90/100 அப்படின்னு போடுறீங்க. அது மாதிரிலாம் போடாதீங்க. அதேமாதிரி தமிழில் தயவு செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா டைப் பண்ணாதீங்க ஓகே. ஏன்னா தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஆகாது ஓகேவா. நான் எக்ஸலில் வந்து ஃபார்மேட்டில் வந்து நான் என்ட்ரி பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் ஃபார்மேட்லாம் வந்து தனியாக தான் எடுத்துருப்பேன். போனோடே ராங் ஃபார்மேட்டில் வந்து கொடுத்தோம் பார்த்தீங்களா. அதேமாதிரி 100க்கு எவ்வளோ மார்க்கோ அந்த மார்க்கை மட்டும் பண்ணுங்கள். மேக்ஸில் வந்து இது ப்ளஸ்ஸு அப்படிலாம் போடாதீங்க. அந்த மாதிரி போட்டவங்களுக்கு நான் போன வாட்டி கொஞ்சம் எடிட் பண்ணி போட்டிருப்பேன். ஆனால் அதுமாதிரி ஒவ்வொரு வாட்டியும் பண்ண முடியாது ஓகேங்களா. ஒட்டுமொத்தமாக எவ்வளோ மார்க்குன்றதை மட்டும் போட்டு விடுங்க ஓகேவா. 100க்கு 85னா 85 மட்டும் போடுங்க ஓகேவா. தமிழ், மேக்ஸ், ஜிகே அது மாதிரி பிரிச்சுலாம் போடாதீங்க ஓகே. அது நீங்கள் உங்களுக்குள்ளே வச்சுட்டா போதும். எனக்கு ஓவரால் மார்க் போட்டால் நீங்கள் சொன்னால் போதுமானது ஓகேவா. ஸோ அதை மட்டும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதேமாதிரி தான் எல்லா டெஸ்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணும்போது நான் சொல்லக்கூடிய விஷயம் தான். டெஸ்ட்டை 1.5 மணி நேரம் ப்ராப்பராக வந்து எழுதுங்க ஓகேவா. அந்த 1.5 மணி நேரம் உங்களுக்கான நேரம் ஓகேவா. ஃபஸ்ட்டு தமிழ், அதுக்கப்புறம் ஜிகே, அதுக்கப்புறம் மேக்ஸ், இந்த ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போங்க ஓகேவா. நல்லா தெரிஞ்ச கொஷினை ஃபஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அதுவா அப்படின்ற மாதிரி கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய கொஷின் 3வது சுத்தமாக தெரியாத கொஷின் இந்த ஆங்கிள் வந்து பார்த்தா டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நான் ஃபஸ்ட்டு 2 வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா டைம் கொஞ்சம் கூடுதலானாலும் பரவாயில்ல அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் ஓகேவா. அது ஃபஸ்ட்டு 2 டெஸ்ட்டுக்கு. ஆனால் இதுக்கப்புறம் நீங்கள் டைமை வந்து கீப்பப் பண்ணால் தான் அடுத்த டெஸ்ட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் ப்ராப்பராக வந்து எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ண முடியும் ஓகேவா. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ டெஸ்ட்டு கொஸ்டின் பேப்பர் வந்து நான் கொடுத்துருக்கு பிடிஎஃப் இருக்குது பாருங்கள் நம்ம டெலிகிராம் சேனலில். ப்ராப்பராக ஃபஸ்ட்டு பார்த்துட்டு ஓஎம்ஆர் ஷீட்டில் எழுதுங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டிக் பண்ணாதீங்க, ஏபிசிலாம் போடாதீங்க ஓகேவா. ஓஎம்ஆர் ப்ராக்டிஸ் தான் வெரி மஸ்ட் ஓகேவா. உங்கள் எக்ஸாமில் வந்து நீங்கள் நல்ல மார்க்கை எடுக்கணும் அப்படின்னா ஓஎம்ஆர் ப்ராக்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெரி மஸ்ட் ஓகேவா. ஸோ அப்போ நம்ம அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா படித்தா மட்டும்தான் நம்ம மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் ஓகேவா. அதை நல்லா மைண்டில் வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணி படிங்க ஓகேவா. ஸோ அப்போது சப்போஸ் வந்து இன்றைக்கி வந்து நான் ஒரு ஈவினிங் வரைக்கும் படிக்கிறேன் சார் அப்படின்னா படிச்சுட்டு கூட இன்னைக்குள்ளே டெஸ்ட் எழுதுறீங்க ஓகே. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து அந்த டைமில் எழுத்து ரொம்ப சூப்பர். அதாவது காலைல 4:30 மணி டெஸ்ட்டாக 4:30 மணி எழுத முடியுது ஓகே. அதேமாதிரி வந்து இன்னைக்குள்ளே நீங்கள் உங்களால் எவ்வளோ படிக்க முடியுமோ அதை வச்சு டெஸ்ட் எழுதுங்க. சார் நான் ஃபுல்லாக படித்து அந்த கதையே தேவையில்லை. நீங்கள் ஒன்ஸ் அந்த மாதிரி முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னா அப்படியே 2 நாள் தள்ளி போகும், அப்புறம் 3 நாள் தள்ளி போகும், அதுக்கப்புறம் 4 நாள் தள்ளி போகும், தள்ளி போயிட்டே இருக்கும் ஓகே. அதுதான் உங்களுடைய தோல்விக்கும் பின்னாடி மிகப்பெரிய காரணம் அமைஞ்சிடும் ஓகேவா. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளிக்கிழமை வரைக்கும் நீங்கள் என்ன படிச்சிங்களோ படித்து வச்சு டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க. அதுவே உங்களுக்கு பெரிய சப்போர்ட்டை கொடுக்கும் ஓகேவா. ஸோ நான் இவ்வளோ தான் படிச்சிருக்கேன், இதை வச்சு நான் இவ்வளோ மார்க் எடுத்திருக்கேன், ஸோ அப்போ நான் இன்னும் இவ்வளோ படிக்கணும் அப்படின்ற தெளிவான மைண்ட் செட் வந்து நமக்கு கிடைக்கும் ஓகேவா. ஆனால் தயவு செஞ்சு பார்த்தீங்கன்னா எவ்வளோ படிச்சிருக்கணும் அதை வச்சு டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். சார் நான் ஒரு 60% தான் படிச்சிருக்கேன் ஓகேவா, நான் இன்னும் 40% படிக்கல அப்படின்னா இந்த 60% வச்சு எப்படி மார்க்கை ஸ்கோர் பண்ணுறதை பற்றி மட்டும் திங்க் பண்ணிங்க. அந்த படித்த 60% வந்த கொஸ்டின் வந்து நம்ம தப்பு பண்ணாமல் இருக்குமான்றதை பற்றி மட்டும் யோசிச்சிங்க ஓகே. நம்ம படிக்காத 40% ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இதே நம்ம கடைசி வரைக்கும் ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கும் ஓகேவா. அதனால் கொடுத்த டைமுக்குள்ளே நம்மளால் எவ்வளோ படிக்க முடியுமோ படித்து அதுக்கான டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணுங்கள் ஓகேவா. அதேமாதிரி நேற்று நம்ம வந்து லைவ் வச்சுருந்தோம் ஓகேவா. மேக்ஸ் லைவ் போடுறோம் அந்த கொஸ்டின் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 விஷயம் எடுத்திருக்கேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைவ் டெஸ்ட் வச்சு தமிழ், ஜிகே ஓகே மொத்தமாக எல்லாமே கலந்து தான்
இந்த 100 கொஷின் வந்து நம்ம வந்து பார்த்தோன்னா ஃப்ரேம் பண்ணி வந்து கொடுத்துருக்கோம். ஸோ கொஷின் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4 எக்ஸாமுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணாலுமே ஒரு குரூப் 2 எக்ஸாமில் கவர் ஆகக்கூடிய அதாவது அந்த லெவலுக்கு தான் நம்ம வந்து பார்த்தோன்னா கொஷின் வந்து எடுத்திருக்கோம். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பராக வந்து பார்த்தா அந்த டெஸ்ட்டை 1.5 மணி நேரம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஓஎம்ஆரில் கம்பல்சரி எழுதுங்க. ஓகேவா? ஏன்னா ஓஎம்ஆரில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றபடி நீங்கள் வேறு அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தாலும் ஓகே தான். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஓஎம்ஆரில் ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் 100க்கு 70 எடுத்தாலும் ஓகே. ஆனால் அப்படியே நான் டிக் பண்ணி வந்து 100க்கு 98 போட சார் அப்படின்னா வேஸ்ட், சுத்த வேஸ்ட். ஓகேவா? அதே மார்க்கை ப்ராப்பராக என்ட்ரி பண்ணுங்கள். ஓகேவா? கொஷின் பேப்பர் முடிச்சதும் கீ ஆன்சர் செக் பண்ணிட்டு மார்க்கை என்ட்ரி பண்ணிடுங்க. ஓகேவா? அதே மாதிரி மேக்ஸுக்கு உண்டான கீ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கொஷினுக்கு பக்கத்துலேயே இருக்கும் பாருங்கள். ஓகே, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸுக்கு ஆன்சருக்கு இல்லை சார்ன்றீங்க. மேக்ஸுக்கும் ஆன்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொஷின் நம்பருக்கு பக்கத்திலே ஆன்சர் ஏ, ஆன்சர் பி, ஆன்சர் சின்னு வந்து கொடுத்துருவோம் பாருங்கள். அதிலே அந்த ஆன்சர் அதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ அதே மாதிரி அதை நான் போன வீடியோலேயே சொல்ல நினச்சேன், மறந்துட்டேன். ஓகேவா? ஸோ அதுக்குண்டான ஆன்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொஷினுக்கு பக்கத்திலே ஆன்சர் ஏ, பி, சி, டின்னு கொடுத்துருப்பேன். அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு உண்டான டெஸ்ட் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா எழுதுங்க. ஸோ வீடியோ பார்த்துட்டு நீங்கள் எக்ஸாம் எழுத ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ இந்த பிளாட்டினம் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே நல்லா பண்ணணும். இந்த பிளாட்டினம் மெடல் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து கோல்டு மெடல் வாங்கணும். ஏன்னா 90க்கு மேலே எடுத்தால் கோல்டு, ஓகேவா? 80க்கு மேலே எடுத்தால் சில்வர், 70க்கு மேலே எடுத்தால் நம்ம வந்து ப்ரோன்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருந்தோம். ஸோ இந்த வாட்டி யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோல்டு மெடலை வந்து எடுக்கிறீங்க அப்படின்றது பார்க்கலாம். ஹாட்ரிக் யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு மெடல் ஹாட்ரிக், யாரெல்லாம் சில்வர் மெடல் ஹாட்ரிக், யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோன்ஸ் மெடல் ஹாட்ரிக் இருக்கிறீங்கன்றத நம்ம வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ உங்களுடைய ஹாட்ரிக் உண்டான சான்ஸ் வந்து பார்த்தோன்னா இந்த டெஸ்ட் மூலமாக வந்து பார்த்தோன்னா சாத்தியமாக போகுது. ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் யாரெல்லாம் ஹாட்ரிக் வாங்கியிருக்கின்றத. ஓகே, அதுவும் நம்ம தனி ஒரு ஸ்பெஷலான விஷயமாக வந்து நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த லைவ் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைவ் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுடைய டெலகிராம் சேனல், ஓகேவா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கும் நான் கொடுக்குறேன். அதில் போயிட்டு அந்த பிடிஎஃப் வந்து பாருங்கள், டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் எழுதிட்டு கீ ஆன்சரை பார்த்துட்டு மார்க் வந்து தவறாமல் என்ட்ரி பண்ணுங்கள். நான் சொன்ன ஃபார்மேட்டில் பண்ணுங்கள். ஓகேங்களா? இங்கிலீஷில் மட்டும் பண்ணுங்கள். 100க்கு எவ்வளோ மார்க் எடுத்து மட்டும் என்ட்ரி பண்ணுங்கள் போதும். ஓகேவா? அப்புறம் வந்து ஊர் பேர், அப்பா அம்மா பேர் இதெல்லாம் வந்து ப்ராப்பராக வந்து இங்கிலீஷில் வந்து டைப் பண்ணி போட்டால் நல்லாயிருக்கும். உங்களுடைய ஃபீட்பேக் என்னவோ அதை நீங்கள் தெளிவாக சொல்லலாம். ஓகேங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் த பெஸ்ட். இன்னொரு முறை இந்த பிளாட்டினம் மெடல் டெஸ்ட்டில் யாரெல்லாம் எல்லாரும் கோல்டு மெடல் வாங்கணும் அப்படின்ற எண்ணத்தோடு நம்ம வந்து டெஸ்ட் அணுகுவோம். ஸோ பார்ப்போம் எத்தனை பேர் இந்த வாட்டி வந்து கோல்டு மெடல் வாங்குறீங்கன்றது. ஓகே, ஏன்னா கடந்த 2 தேர்வில் கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்டவங்க வந்து கோல்டு மெடல் வந்து அடிச்சிருந்தீங்க. ஸோ இந்த வாட்டி எத்தனை பேர் வந்து கோல்டு மெடல் வந்து அடிக்கிறீங்கன்றதை நம்ம வந்து பொறுத்து வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ.